ஹலோ வீவர்ஸ், உங்கள் கோலப்பாட்டி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? முதல் பகுதியில் வந்த கோலம் எல்லாம் ரொம்பவுமே எளிதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? இன்றைக்கி இந்த ரெண்டாவது பகுதியில் மேலும் 3 கோலம் பார்க்கலாமா? முதல் கோலம் 3க்கு 3 புள்ளி இப்படி வச்சுக்கோங்க. நடு புள்ளியிலேருந்து இப்படி ஆரம்பிங்க. ரெண்டாவது வரிசை கடைசி புள்ளியில் போய் இப்படி ஒரு சுழி சுழித்து கீழ்வாக்கில் ஒரு ஹூக் நாட் போட்டு அப்படியே நடுப்புள்ளி வழியாக மேலே நோக்கி போய் முதல் வரிசை கடைசி புள்ளியில் இப்படி திரும்பவும் ஒரு சுழி சுழிச்சு நடுப்புள்ளி வழியாக இரண்டாவது வரிசைக்கு குறுக்கு வாட்டில் இப்படி வந்து திரும்ப அப்படியே மேல் நோக்கி திரும்பவும் ஒரு ஹூக் நாட் போட்டு குறுக்கு வாட்டில் கீழ் நோக்கி வந்து கிராஸாக மூணாவது வரிசை முதல் புள்ளியில் இப்படி சுழிச்சு ஆரம்பித்த இடத்துலையே ஒரே ஷாட்டில் முடிச்சு விட்டுருங்க. இந்த கோலம் பார்க்குறதுக்கு மேலே இருந்து ஒரு விளக்கும் கீழே இருந்து ஒரு விளக்கும் அழகாக எரியிற மாதிரி தெரியுதா வியூவர்ஸ்? அழகாக இருக்குது இல்லையா? இப்போது ரெண்டாவது கோலத்தை போடலாமா? இந்த கோலத்தை 3 பகுதியாக போடலாம். இப்படி இங்கேருந்து ஆரம்பித்து முதல் வரிசையில் உள்ள ரெண்டாவது புள்ளியில் இப்படி வளைச்சி கீழ் நோக்கி வந்து ஆரம்பித்த இடத்துலையே சேர்த்து விட்ருங்க. திரும்பவும் அதனோட மிரர் இமேஜை, அதாவது முதல்ல போட்ட மாதிரியே தலை கீழாக உள்டாவாக இப்படி போடுங்க. 2 ஹாக்கி ஸ்டிக் மாதிரி தெரியுதா வியூவர்ஸ்? இப்போ இந்த 2 ஹாக்கி ஸ்டிக்கையும் இப்படி நடுவில் ஒரு ஓவல் போட்டு இணைச்சி நிற்க விட்டுருங்க. எப்படி இருக்குது இந்த பேட்டர்ன்? புதுமையாக இருக்குது இல்லையா? அங்கே யாரோ இது ரொம்ப ஈஸின்னு சொல்கிற மாதிரி எனக்கு கேட்குது. அடுத்து இந்த பகுதியோட கடைசி கோலத்தை போடலாம். இதுவும் ஒரு 1 ஷாட் கோலம் தான். கையை எடுக்காமலே மொத்த கோலத்தையும் முடிச்சிடலாம். இப்படி முதல் புள்ளியிலேருந்து ஆரம்பிங்க. மூணாவது வரிசைக்கு இப்படி வளைவாக வந்து நடுப்புள்ளியில் திரும்பவும் ஒரு வளைவு கொடுத்து முதல் வரிசையில் போய் ஒரு ஹூக் நாட் போடுங்க. பிறகு சாய்வாக ஒரு கோடு ரெண்டாவது வரிசை கடைசி புள்ளி வரைக்கும் போட்டு அப்புறம் இப்படி மேல் நோக்கி போய் ஒரு சுழி சுழிச்சு வந்த வழியே திரும்ப வளைச்சு வாங்க. அப்புறம் திரும்ப ஒரு சுழி சுழிச்சு திரும்பவும் ஒரு ஹூக் நாட் போட்டு ஆரம்பித்த இடத்துக்கே கொண்டு வந்து முடிச்சு விட்டுருங்க. எப்படி இருக்குது இந்த கோலம் வியூவர்ஸ்? மலர்களையெல்லாம் கோத்து அழகாக சரமாக்கி தொங்க விட்டுருக்க மாதிரி இருக்குல்ல? அடுத்த டுட்டோரியலில் இது போலவே இன்னும் 3 சின்ன சின்ன புள்ளி கோலம் பார்க்கலாம். அது வரைக்கும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் வியூவர்ஸ். இது போல் 3.3 கோலம்லாம் குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதனால் 2-3 தடவை போட்டு பார்க்க சொல்லுங்கள் உங்கள் வீட்டில். நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் அப்படி தான். எங்கள் அம்மா சின்ன சின்ன பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. அதில் நாங்கள் வட்ட வடிவமான பேப்பர் அல்லது ஸ்கொயர் மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே இந்த 3.3 கோலத்தை அழகாக போட்டு ஒரு அமைப்பாக காட்டுவோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய கோலம் பழக கீழே இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். திரும்பவும் வாங்க, கோலம் பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.